K. Narayanan. ஆதார் நம்பர் 622068704831. இங்கே ஒரு இடத்துல கொஞ்சம் ரீப்பர் இருக்கிறதா நம்ம எல்ஜி நகரில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார். வேஸ்ட்டாக போகுது, மூலையில் குப்பையாக போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து மிஸ்டர் அனில் அம்பானிக்கு எதிராக உள்ள போராட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த கேஸ் சிலிண்டர்களை நிறுத்தி நான் 2014 நிறுத்தியாச்சு. ஸோ இப்போ ஆட்டோ கேட்டால் ஆட்டோ யாரும் கிடைக்கல, 2-3 ஆட்டோ கிடைக்கல. சரின்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு கம்யூனிகேஷன் வயர் குப்பை, அதையும் குப்பையில் போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக்கு, அலுமினியம் எல்லாம் இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் வயர், அது ஏர்டெல்லா, ஜியோவா, இல்லை வோடோஃபோனா, ஐடியாவானெல்லாம் தெரியாது. அப்போ அதை வச்சு ஒரு கட்டு கட்டி நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு போகிறோம். அந்த வீட்டில் ரெசிடென்ஸ் கம் ஆஃபீஸ் கம் கோடவுனா 35 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஒரு விழுக்காடு உண்மைகளை நான் காப்பாற்றி ஆகணுங்க. அதுக்காக உள்ள போராட்டம், அஹிம்சா போராட்டம். ஸோ இதை அப்படியே இழுத்துட்டு போகிறப்போ, இது வேக்கண்ட் ரோடுன்றதுனால நமக்கு டிராஃபிக்கெல்லாம் எதுவும் இல்லை. அதனால் நம்ம வந்து ரோட்லேயே இழுத்துட்டு போய் அடுத்த ஸ்ட்ரீட்டு தான். இப்போ இதுக்கு வந்து போர்ட்டர் ஆப்பில் கூப்பிட்டோ இல்லை வேறு எந்த ஆப்பில் கூப்பிட்டாலும் வரமாட்டோம். ஏன்னா பேசஞ்சர் ஆட்டோவை நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ இது அடுத்த ஸ்ட்ரீட்டுன்றதுனால நம்ம வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, தேங்க்யூ. இதை நம்ம விட்டோம்னா யாரும் எடுக்க போகிறதில்ல. இதை வந்து அப்படியே அழுகி ஒருத்தருக்கும் யூஸ் இல்லாத ரீப்பர்களாக மாறி, அதனால் வெல்த் அவுட் ஆஃப் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஐடிசி சொல்கிறாங்க. இந்த ஐடிசி வந்து சிகரெட்டுகளை விற்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க வெல்த்தை பண்ணி அவங்க ஒரு 10 மாடி கட்டுவாங்க, 20 மாடி கட்டுவாங்க. மற்றபடிக்கு ஐடிசி அப்படின்றது வந்து கொல்கட்டாவில் பேஸ் பண்ணி இந்தியாவை சீர்குலைத்து இருக்கின்ற ஒரு கம்பெனி. வேணால் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் வாட் ஆர் யூ டூயிங் இன் வெல்த், அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுறீங்கன்றது கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்கிறோம். K. Narayanan for Emos Global Admin Consultations for Emos News. Thank you. Bye.